Hello guys, welcome back. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா நம்ம வந்து merits and demerits of mean, median, mode, அப்புறம் GM, அதுக்கப்புறம் HM, அதுக்கப்புறமா எப்போலாம் அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So இப்போதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீன் பத்தி பார்க்க போறோம். மீனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்க போறோம். மீனோட மெரிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா கம்ப்யூட் பண்ணலாம், அதை ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு ஈஸியா ஒரு தனிப்பட்ட ஒரு வேல்யூ, அது யூனிக் வேல்யூ கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா அப்சர்வேஷனை வச்சுதான் நம்ம வந்து மீனை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து வெல் டிஃபைன், மீன் இஸ் வெல் டிஃபைன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பிளிங் பிளக்சுவேஷனால ரொம்ப கம்மியா அஃபெக்ட் ஆகும். அதாவது சாம்பிளிங் பிளக்சுவேஷனோட எஃபெக்ட் வந்து இதுல கம்மியா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு ஃபர்தரா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸால ரொம்ப கம்மியா அஃபெக்ட் ஆகும், அதாவது சீக்கிரமா மாறாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்க்கு மட்டும்தான், குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ், அதாவது நம்பர்ஸ்ல வரதுக்கு மட்டும்தான் மீன் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. இதுவே குவாலிட்டேட்டிவ்ல வரது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிராபிக்கல் மெத்தடாலேயோ இல்ல வேற எந்த மெத்தடாலேயோ வந்து மீனை கண்டுபிடிக்க முடியாது. வெறும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கப்புறமா அதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோமோஜீனியஸ் டேட்டா செட். நம்மளுக்கு கொடுத்த டேட்டா செட் வந்து ஹோமோஜீனியஸ், அதாவது ஒரே டேட்டா டைப்ல இருக்கு, எல்லாமே நம்பர்ஸ்ல இருக்கு, இல்ல எல்லாமே கேட்டகரிக்கலா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற டேட்டா செட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஹெட்டிரோஜீனியஸ், அதாவது மிக்சரா நிறைய சேர்ந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து நம்மள தப்பா, அதாவது மிஸ்லீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. நம்ம கரெக்டா அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். மெரிட்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதாவது கம்ப்யூட் பண்ணலாம். இட் இஸ் ஈஸி டு கம்ப்யூட். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிராபிக்கல் மெத்தடாலும் இல்ல இன்ஸ்பெக்ஷனாலும் ஈஸியா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அது வந்து அவ்வளவு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் வரும், சீரீஸ்ல இருக்க கிளாஸ் இன்டர்வல் வந்து அன்இக்குவலா இருந்தாலும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் அதோட மெரிட்ஸ். அப்படி டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அமெனபிள் டு ஃபர்தர் அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட், அதாவது என்னன்னா இதுக்கு அடுத்ததுக்கு வந்து செட் ஆகாது. அதாவது இதுக்கப்புறமா நம்ம ஏதாவது அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட் அல்ஜிபிரிக் ஆபரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மீடியன் வந்து செட் ஆகாது. இது வந்து ஒரு பொசிஷனல் ஆவரேஜ், அதுவும் மிடில் ஐட்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் இதோட டிமெரிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து நம்மளால வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு மிடில் வேல்யூ, மிடில் ஐட்டமா தான் வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அதோட டிமெரிட்ஸ். இப்போ நம்ம அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு நம்பருடைய சென்ட்ரல் டெண்டன்சியோட it is used to return the central tendency for skewed number distribution, அதாவது வந்து சிமெட்ரிக்ல இல்லாம இருக்கிற ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் இத மீடியனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து மிடில், அதாவது மோஸ்ட் டேட்டா, அதாவது மிடில் இருக்கிற டேட்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா 50% வந்து 50% மோர் அண்ட் 50% லெஸ் அப்படின்ற விஷயத்துல இது பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வந்து இதுல எப்பெல்லாம் வந்து இக்னோர் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் வந்து நம்ம மீடியனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மோடோடது பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸியா கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிராபிக்கல் மெத்தட்லயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இத எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து இருக்கிறதுல சிம்பிளான ஒரு மெஷர் பாத்தீங்கன்னா அது இதுதான். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் மெஷர்னா அது இதுதான். அதுக்கப்புறம் இதோட டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா இது வந்து ஃபர்தரா மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பிளிங் பிளக்சுவேஷன் வரும்போது இது வந்து அன்ஸ்டேபிளா ஆயிடும், அதாவது இது வந்து சீக்கிரமா நிறைய அஃபெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அன்இக்குவல் கிளாஸஸ் இன்டர்வல் இருக்க சீரீஸ்ல அன்இக்குவல் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால மோட வந்து ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாது. அதே போல ஒரு இடத்துல வந்து ரெண்டு மோட், அதாவது பை மோடல் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டு மோடு இருக்கும் போது நம்மளால வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதோட டிமெரிட்ஸ். சோ இப்போ நம்ம மோட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகாரிக்கல், ஆர்டினல், டிஸ்கிரீட் டேட்டா இருக்கிற எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது கேட்டகாரிக்கல் டேட்டாக்கு யூஸ் பண்றதுக்கு மோட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏன் இது வந்து கேட்டகாரிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு ஆர்டரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, மெரிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிஜிட்லினா ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதாவது கரெக்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா அப்சர்வேஷனோட வச்சுதான் அதை பேஸ் பண்ணி ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிப்பாங்க. வைட் ஸ்ப்ரெட், அதாவது வைட் டிஸ்பர்ஷன் இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து இது வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை ஃபர்தரா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட மெரிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஐட்டம்க்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தரும், அதுவே ஸ்மால் ஐட்டம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரும். ஏன்னா இது வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் அப்படின்றதுனால இந்த மாதிரி இதை யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் இதோட மெரிட்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் அது டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் சரி கால்குலேட் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா வேல்யூஸுமே இருந்தா மட்டும்தான் நம்மளால இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு பாப்புலர் கிடையாது, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் இருக்கனால இது அவ்வளவோ பாப்புலரும் கிடையாது. அதே போல இதை யூஸ் பண்றபோது கிடைக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளோட சீரீஸ்ல கொஞ்சம் இருக்கவும் செய்யாது. ஸோ அதெல்லாம் இதோட டிமெரிட்ஸ். இப்போ இந்த ஹார்மோனிக் மீன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ரேஷியோ ஃபார்ம்ல வருது, அதாவது வந்து இப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஹார்மோனிக் மீனை வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோடைய யூஸ் பண்ற, அப்பதான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இதுல இருக்க ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா AM is greater than GM and greater than HM. அதாவது அரித்மெட்டிக் மீன் வந்து ஜாமெட்ரிக் மீனோடையும் ஹார்மோனிக் மீனோட கிரேட்டரா இருக்கும் அப்படிங்கறது அதோட ரிலேஷன்ஷிப். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது GM, அதாவது ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீனோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா அதோட மெரிட்ஸ் என்னன்னா இது எல்லா அப்சர்வேஷனும் பேஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிப்போம், இதுவும் ரிஜிட்லி டிஃபைன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தரா நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால இது லீஸ்ட் அஃபெக்ட் ஆகப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜோ ஒரு ரேட்டோ அதுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது இந்த மெத்தட் தான் சூட் ஆகும் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுல இருக்க டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயாவது வந்து நெகட்டிவ் வேல்யூஸோ இல்ல ஜீரோவோ இருந்தா நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல வர வேல்யூஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த சீரீஸ்லயும் மேட்ச் ஆகாது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுவே அரித்மெட்டிக் மீன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதோடைய அப்சல்யூட் டிஃபரன்ஸ பார்க்கலாம், ஆனா இங்க வந்து அப்சல்யூட் ரேஷியோ தான் நம்மளால பார்க்க முடியும். சோ அதெல்லாம் இதோட டிமெரிட்ஸ். அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எப்பெல்லாம் வந்து GM யூஸ் பண்ணலாம், அதாவது ஜாமெட்ரிக் மீன் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ஒரு growthோட கால்குலேஷனோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட், சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல ஜாமெட்ரிக் மீன் யூஸ் பண்ணலாம். சோ எங்கெல்லாம் ரேஷியோ ஃபார்மேட் வருதோ அங்கெல்லாம் GM யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க and subscribe பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. and then thank you for watching guys. Bye.